ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல மார்க்கெட் ஓவராலா எப்படி முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஆர்பிஐ ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபினான்சியல் இயர் 2024 அப்ப இப்போ மத்திய அரசுக்கு டிவிடெண்டா 2.11 லட்சம் கோடிக்கு தரப்போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. இன்னைக்கு வீடியோல ஷேர் மார்க்கெட்ல பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல கொச்சின் ஷிப்யார்டும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடும் சில குவான்டிட்டி நான் செல் பண்ணேன். இன்னைக்கு ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 10% கெயின். இப்ப இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா? குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் இன்னைக்கு 8% டவுன் ஆச்சு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இந்த செய்தி எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிப்டி பேங்க் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிக்ளைன் ஆயிடுச்சு. -0.55% டிக்ளைன் ஆயிடுச்சு. நிப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் 0.19% கெயின் ஆயிருக்கு. இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் F&O லிஸ்ட்ல HDFC பேங்க், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக், பாரத் எலக்ட்ரானிக், ரயில் விகாஸ் இந்த ஸ்டாக்லாம் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கா இருக்காங்க. நிப்டி பேங்க் பாத்தீங்கன்னா -0.55% டிக்ளைன் ஆயிருக்கு. நிப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் 0.19% கெயின் ஆயிருக்கு. இப்ப சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ் பார்க்கலாம். மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்னைக்கு Q4 ப்ராஃபிட் 3% டவுன் ஆயிருக்கு. அதாவது 311 கோடி டவுன் ஆயிருக்கதா சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஓவராலா மார்க்கெட்ல நிப்டி 22,600 புள்ளிகள்ல தொட்டிருக்கு. அதாவது சென்செக்ஸ் 268 புள்ளிகள் கெயின் ஆயிருக்கு. இன்னைக்கு ரியாலிட்டி FMCG செக்டர் 1% கெயின் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட்டால நிப்டி 22,550 புள்ளிகளுக்கு மேல போயிட்டு இருக்கு. அதாவது சென்செக்ஸ் 74,100 புள்ளிகள். சன்ஃபார்மாவோட Q4 ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கதாகவும் 2,654 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கதா அவங்களோட ஃபைனல் டிவிடெண்டா ₹5 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சான்சரா இன்ஜினியரிங்கோட டார்கெட்டா 1,251 வரைக்கும் போகலான்னு LKP ரிசர்ச் தரப்புல அனலிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்றாங்க. வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் ஸ்டாக் இன்னைக்கு 9% கெயின். அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய ஒரு ஆர்டர் 1,865 கோடிக்கு ஆர்டரை வின் பண்ணிருக்கதாகவும் அந்த காரணத்தினால இந்த ஸ்டாக் இன்னைக்கு 9% இன்ட்ராடேல ரேலி கொடுத்ததா ஒரு செய்தியை சொல்றாங்க. கம்பார்ட்டா செக்யூரிட்டிஸ் ஹாம்ப்டன் ஸ்கை ரியாலிட்டி ஸ்டாக்குக்கு டார்கெட்டா 38 வரைக்கும் போகலாம்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. JK டயர்ஸ் இன்னைக்கு 10% கெயின். அதுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராங்கான Q4 ஒரு செய்தியை சொல்றாங்க. ICICI செக்யூரிட்டிஸ் சிக்னேச்சர் குளோபல் இந்தியாவோட டார்கெட்டா 1,707 வரைக்கும் போகலான்னு ப்ரிடிக்ட் பண்றாங்க. கீ என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ்க்கு பிரபுதாஸ் லீடர் டார்கெட்டா 160 வரைக்கும் போகலான்னு ப்ரிடிக்ட் பண்றாங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கு டார்கெட்டா பிரபுதாஸ் லீடர் 1,515 வரைக்கும் போகலான்னு ஒரு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆயில் இந்தியாவோட டார்கெட்டா 722 வரைக்கும் போகலான்னு, ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு டார்கெட்டா 1,130 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மெட்ரோபாலிஸ் ஹெல்த் ஸ்டாக் 52 வீக் ஹையை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கதாகவும் அவங்களோட ஹெல்த்தியான Q4 ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கதாகவும் இந்த காரணத்தினால இந்த ஸ்டாக் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கதா ஒரு செய்தியை சொல்றாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா FAI மந்த் டில் டேட் -38,186 கோடிக்கு நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. DI பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மந்த் டில் டேட் வரைக்கும் 38,331 கோடிக்கு நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. இந்த மாசத்திலேயே பாத்தீங்கன்னா 17 மே அன்னைக்கு தான் FAI கொஞ்சம் குவான்டிட்டி நம்ம மார்க்கெட்ல ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. அதாவது 17 மே அன்னைக்கு 1,616 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கு RBI ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மத்திய அரசுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டிவிடெண்டா இந்த பினான்சியல் இயர்ல 2.11 லட்சம் கோடிக்கு டிவிடெண்டா தரப்போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி ஒரு 2 நாள் முன்னாடியே மத்திய அரசுக்கு 1 லட்சம் கோடி அள்ளி கொடுக்க போகுது RBIன்னு
ஒரு செய்தி வந்து குடுத்துருந்தாங்க. அதனால இந்த காரணத்தினால இன்னைக்கு வந்து மத்தியானம் 3 மணிக்கு வந்து இந்த நியூஸ் வந்து வந்துச்சு. அதாவது ஆர்பிஐ வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஃபினான்சியல் இயர்ல டிவிடெண்டா மத்திய அரசுக்கு வந்து 2.11 லட்சம் கோடிக்கு டிவிடெண்டா தரப்போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இது மூலியமா ஆர்பிஐ வந்து மத்திய அரசு ட்ரெஷரி பில்ஸ், அதாவது மத்திய அரசு கருவூல பத்திரங்கள் ட்ரெஷரி பில்ஸ் மூலமாக கடன் வாங்கும் அளவை வந்து கணிசமா குறைந்திருக்கதாகவும், இதனால இந்த கருவூல பத்திரங்கள் மூலம் மத்திய அரசு திட்டமிட்டிருந்த 60,000 கோடி நிதியை வந்து ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளதாகவும் இந்த செய்தியெல்லாம் சொல்லப்படுகிறது. இது எதனால ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இந்த டிவிடெண்டை தராங்கன்னா மத்திய அரசோட நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காகவும் இந்த டிவிடெண்ட் தராங்கன்னா மத்திய அரசு நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காக கொடுக்க போறதா ஒரு செய்தி சொல்றாங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து நான் வந்து கொச்சின் ஷிப்யார்டும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஸ்டாக்கையும் சில குவான்டிட்டி வந்து செல் பண்ணேன். அதாவது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் வந்து நான் முன்னாடியே என்னுடைய ரேடார்ல இருந்துச்சு. அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 80% வந்து எனக்கு ஒரு நல்ல கெயினை கொடுத்துருந்துச்சு. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். அடுத்ததா ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் வந்து இன்னைக்கு ஒரு 11%ல சில குவான்டிட்டியை வந்து செல் பண்ணேன். இந்த ஸ்டாக் வந்து நான் சிங் ட்ரேடிங் தான் வாங்கியிருக்கேன். அதனால இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 11%க்கு செல் பண்ணேன். அடுத்ததா இன்னைக்கு வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து ஒரு 10% வந்து கெயின் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு நம்ம ஸ்கிரீனர்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடோட ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பத்தி ஒரு வீடியோ வந்து நான் டீட்டெயிலா போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் வந்து பிஎஸ் கம்பெனில ஓவராலா பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது பிஇவே பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் நமக்கு கிடைக்குது. இவி பை எபிட்டாவும் நல்லா இருக்கு. புக் வேல்யூ பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கோட ரொம்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நமக்கு கிடைக்குது. 1.49ல இருக்கு புக் வேல்யூ. டெப்ட் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா கடனே இல்லாத கம்பெனி 0.00ல தான் இருக்கு. ஆர்ஓயும் நல்லா இருக்கு, ஆர்ஓசியும் நல்லா இருக்கு. மற்ற வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இந்த நேரத்துலயும் கன்சிடர் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பத்தி உங்களுடைய கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லவும். ஆனா இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் growth வந்து டிடிஎம்ல -4% வந்து டிக்ளைன் ஆகி, கம்பவுண்ட் ப்ராஃபிட் growth வந்து டிடிஎம்ல 16% வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் ஆனா சிஏஜிஆர் வந்து நல்லா இருக்கு. கம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் வந்து ஸ்டாக் பிரைஸோட சிஏஜிஆர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. கடந்த 1 இயர்ல 115% வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கெயினை வந்து கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 17%. இதுவுமே பரவாயில்ல. ஆனா கம்பவுண்ட் சேல்ஸ் growth தான் டிடிஎம் வேல்யூல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டிடிஎம்லாம் பிஎல்எல்ல லாஸ்ட் 4 குவார்டரை வந்து ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் டிடிஎம் சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் 4 குவார்டர் மார்ச் 2020, 21, 22, 23 இந்த 4 குவார்டரை ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை தான் டிடிஎம் சொல்லுவாங்க. நீங்களுமே இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுடைய ஓனா அனலைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய பினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இன்னைக்கு குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் கெமிக்கல்ஸ் லிமிடெட் வந்து இன்னைக்கு ஒரு 8% வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் Q4 ரிசல்ட் வந்து அந்த அளவு வந்து சரியா கொடுக்கல. அதாவது இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ல வந்து சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து 18% வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. எபிட்டாவும் 92% வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 89% வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. இபிஎஸும் பாத்தீங்கன்னா 89% வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்கிரீனர்ல பார்க்கலாம். ஸ்கிரீனர்லயும் இவங்களுடைய Q4 ரிசல்ட் வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பத்தி ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கோட
கம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்துமே பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வேல்யூல -19% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் க்ரோத்தும் -55% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஏஜிஆர் வேணா கொஞ்சம் பரவாயில்ல, 33% வந்து கடந்த 1 இயர்ல க்ரோ ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே கம்மியா தான் இருக்கு, 5% தான். அதனால கொஞ்சம் வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் நமக்கு அவ்வளோவா சாட்டிஸ்பேக்ஷனா இல்லை இந்த ஸ்டாக்ல. அதனால நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு டிசிஷன் எடுங்க. ஆனா இந்த ஸ்டாக்கோட ஹெல்த்தியான டிவிடெண்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது 23.6% வந்து டிவிடெண்டா தராங்க. அடுத்ததா ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸுக்கு என்னோட வீடியோல நான் ரெகுலரா வந்து ஒரு சில டிப்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டே வரேன். இன்னைக்கு என்ன டிப்ஸ்னா, நேற்று வந்து வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்ல பிகினர்ஸா வரவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண அவங்களுடைய ஸ்டாக்கை வந்து செக்டார் வைஸ் வந்து பிரிச்சு நம்மளுடைய ரேடார்ல போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த செக்டாரை நம்ம எப்படி எந்த ஸ்டாக்ல போடணும்னா, லார்ஜ் கேப்லயா, மிட் கேப்லயா, ஸ்மால் கேப்லயா போடணுமான்னு கேட்டிங்கன்னா, லார்ஜ் கேப்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக்கை வந்து வாங்கி ஒரு செக்டார்லையும் ரெண்டு ஸ்டாக்கா வந்து போட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாக் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்கை வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த அளவு வந்து ரொம்ப லாஸும் ஆகாது, ரொம்ப கெயினும் ஆகாது. அதே மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏறும். அந்த ஸ்டாக்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாக் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்க. அதாவது கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. அப்படி பண்ணிட்டு அந்த ஸ்டாக் வந்து எப்படி நமக்கு வந்து லாபத்தை இல்ல அந்த ஸ்டாக் வந்து எப்படி கீழே இறங்குது, எந்த அளவு இறங்குது, இல்ல எந்த அளவு ஏறுது, இதே மாதிரி பார்த்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணு. அடுத்த விஷயம் என்ன, இதே மாதிரி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணணும். இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு அடுத்ததா முக்கியமான ப்ராசஸ் என்ன, ஸ்க்ரீனர்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை வந்து நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி அந்த ஆப்பை வந்து உங்களுடைய மெயில் ஐடி அக்கௌண்ட்டை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஸ்டாக்கை அந்த ரேடார்ல நீங்க இதுதான் ஸ்க்ரீனர் ஆப். இந்த ரேடார்ல உங்களுடைய ஸ்டாக்கை வந்து நீங்க வந்து வாட்ச் லிஸ்ட் வியூல போய் நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. இதுல வந்து கோர் வாட்ச் லிஸ்டும் இருக்கும். இதுல வந்து ஒவ்வொரு கம்பெனியா நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஆட் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டாக்கோட செய்திகள்லாம் டெய்லியுமே உங்களுக்கு வரும். வாட்ச் லிஸ்ட் கோர் வாட்ச் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டுடே வந்து என்னென்ன நியூஸ் வந்துருக்குன்னு இந்த நியூஸெல்லாம் நீங்க டெய்லியுமே வாட்ச் பண்ணலாம். அது இல்லாம இந்த ஆப் மூலம் இப்ப உதாரணத்துக்கு டிசிஎஸ்ன்னு போட்டீங்கன்னா இந்த கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஸ்கிரீனர் ஆப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல், ஸ்டாக் பிஇ, இண்டஸ்ட்ரி பிஇ, டெப்ட் ஈக்விட்டி, புக் வேல்யூ, கரண்ட் பிரைஸ், டிவிடெண்ட் ஈல்டு எல்லாமே இதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ல வந்து அந்த கம்பெனியோட சார்ட்ல இந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு இதெல்லாம் பார்க்கலாம். அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட் டேட்டா, கேஷ் ஃப்ளோ டேட்டா, இன்வெஸ்டர்லாம் எஃப்ஐஐ, டிஐனா எவ்வளோ ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக் அப்படின்னு இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்ததான் டாக்குமெண்ட், கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட், கிரெடிட் ரேட்டிங், இந்த ஸ்டாக் வந்து இது வரைக்கும் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த ஆப்பை வந்து நீங்க கண்டிப்பா வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டே வந்து அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து எப்படி போகுதுன்னு நீங்க வந்து இதுதான் வந்து நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ். இந்த டிப்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்க ஏதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், உங்களுடைய பினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நாங்க இந்த சேனல்ல சொல்லப்பட்ட தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.